Very good morning. ஒரு காலத்தில் பொறாமை குணம் கொண்ட ஒரு கெட்ட ராணி இருந்தாள். அவளுக்கு அன்பும் அழகும் நிறைந்த ஒரு மகள் இருந்தாள். பல நாடுகளிலிருந்து பல இளவரசர்கள் அந்த இளவரசியை மணக்க விரும்பினர். ராணி ஒவ்வொரு இளவரசனிடமும், என் மகளை மணப்பதற்கு முன் எனக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று கூறினாள். பிறகு அவனுக்கு சாத்தியமில்லாத ஒரு வேலையை கொடுத்தாள். அவனால் அதைச் செய்ய முடியாதபோது, இப்போது நீ சாவாய் என்று கூறினாள். அவளுடைய விறகு வெட்டி அவன் தலையை வெட்டினான். நீ ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டாய் என்று தன் துயருற்ற மகளிடம் கூறி சிரித்தாள். இளவரசர் சார்லஸ் ஒரு சிறிய நாட்டில் இருந்த ஒரு ஏழை மன்னனின் மகன். அவன் அந்த அழகான இளவரசியை பற்றி கேள்விப்பட்டான். அவன் தன் தந்தையிடம், நான் அவளை மணக்க விரும்புகிறேன் என்றான். ஒருபோதும் முடியாது என்று மன்னன் கத்தினான். ராணி உன்னை கொன்று விடுவாள். நீதான் என் ஒரே மகன், நான் உன்னை இழக்க முடியாது. உலகில் நூற்றுக்கணக்கான அழகான பெண்கள் இருக்கிறார்கள். நீ இவளை மணக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இளவரசன் மிகவும் சோகமாக இருந்தான். அவனால் சாப்பிட முடியவில்லை. அவனால் தூங்க முடியவில்லை. இறுதியில் அவனுடைய தந்தை, சரி போ, இளவரசியிடம் போ என்றார். மற்ற இளவரசர்களை விட நீ சிறப்பாக செயல்படுவாய் என நம்புகிறேன். உன்னை மீண்டும் சந்திப்பேன் என நம்புகிறேன். இளவரசன் மிகவும் உற்சாகமடைந்து தன் அறைகளைச் சுற்றி நடனமாடினான். அவன் நிறைய உணவு உண்டு மீண்டும் பலம் பெற்றான். பிறகு அவன் தன் பயணத்தை தொடங்கினான். அவனுடைய தந்தை ஏழையாக இருந்ததால் அவனுக்கு வேலையாட்கள் இல்லை. வழியில் வேலையாட்களை கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்று அவன் கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு இளவரசன் ஒரு சிறிய மலையை கண்டான். அது என்ன மலை என்று அவன் நினைத்தான். அது முன்பு அங்கே இல்லை. அவன் அருகில் சென்றான். அது ஒரு மலை அல்ல. அது மல்லாந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ஒரு மிகவும் பருமனான மனிதன். இளவரசன் அவனருகில் சென்றதும் அந்த பருமனான மனிதன் விழித்து கொண்டான். பருமனானவனே, இங்கே என்ன செய்கிறாய் என்று இளவரசன் கேட்டான். நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் என்றான் பருமனான மனிதன். இப்போது நான் உறங்கவில்லை. உன்னால் தான். ஏன் உறங்கிக் கொண்டிருந்தாய்? ஏனென்றால் இன்று காலை நான் கொஞ்சம் உணவு உண்டேன். இப்போது எனக்கு மதிய உணவு வேண்டும். இன்று காலை என்ன சாப்பிட்டாய் என்று இளவரசன் கேட்டான். 10 கோழிகளும் 100 கேக்குகளும் என்றார் கொழுத்த மனிதர். நீ என் வேலைக்காரனாக இருப்பாயா என்று இளவரசர் கேட்டார். எனக்கு உணவு கொடு என்று அந்த பருத்த மனிதன் கூறினான். அதற்கு பதிலாக, உனக்காக நான் எதையும் செய்வேன். ஆகவே அந்த பருத்த மனிதன் இளவரசனை பின்தொடர்ந்தான். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்த சிறிது நேரத்திலேயே அவர்கள் மற்றொரு மனிதனை கண்டனர். அவனது தலை குனிந்திருந்தது. அவனது இடது காது தரையில் பட்டிருந்தது. அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவனது இடது காது மிக மிக பெரிதாக இருந்தது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், பெரிய காது என்று இளவரசர் கேட்டார். நான் செவிமடுத்து கொண்டிருக்கிறேன் என்று பெரிய காது பதிலளித்தான். மலர்கள் மலர்கின்றன. கடலுக்கு அப்பால் உள்ள ஒரு நாட்டில் பறவைகள் பாடுகின்றன. அவற்றின் குரலை என்னால் கேட்க முடிகிறது. அந்த அழகிய இளவரசியின் அரண்மனையில் உன்னால் எதை கேட்க முடிகிறது என்று இளவரசர் கேட்டார். மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வேறொரு இளவரசர் இறந்துவிட்டார். நீ எனக்கு ஒரு பணியாளனாக இருப்பாயா, பெரிய காது? ஆம் என்று பெரிய காது கூறினான். நான் இருப்பேன். சிறிது நேரத்திற்கு பிறகு சாலையோரத்தில் நீளமான 2 பொருட்களை அவர்கள் கண்டார்கள். அவை என்ன, மரங்களா என்று குண்டன் கேட்டான். அவர்கள் அருகில் சென்று பார்த்தார்கள். அவை மரங்கள் அல்ல என்று பெரிய காது கூறினான்.
அவை கைகள், உலகின் மிக நீளமான கைகள் அவை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அந்த மனிதனின் தலையை பார்த்தார்கள். நீ மிகவும் உயரமான நீளமான மனிதனாக இருக்கிறாயே என்று இளவரசர் கூறினார். என்னால் இதைவிடவும் இன்னும் நீளமாக வளர முடியும் என்று நீண்ட கைகள் கூறினான். என்னுடன் வா, நீண்ட கைகள் என்று இளவரசர் அழைத்தார். எனக்கு ஒரு பணியாளனாக இரு. ஆகவே நீண்ட கைகள் இளவரசரை பின்தொடர்ந்து சென்றான். அடுத்து ஒரு கண்ணின் மீது தன் கையை வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை அவர்கள் கண்டார்கள். உன் கண்ணில் ஏதேனும் விழுந்துவிட்டதா என்று இளவரசர் கேட்டார். இல்லை என்று அந்த மனிதன் பதிலளித்தான். என்னால் வெகு தொலைவு வரை பார்க்க முடியும். கட்டிடங்கள், மலைகள், நீர்நிலைகள் என எதன் ஊடாகவும் என்னால் பார்க்க முடியும். ஏதேனும் ஒரு பொருள் எனக்கு மிக அருகில் வரும்போது நான் என் ஒரு கண்ணின் மீது கையை வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் என்னால் அந்த பொருளை பார்க்க முடிகிறது. என்னுடன் வா, கூர்மையான கண்கள் என்று இளவரசர் அழைத்தார். எனக்கு ஒரு பணியாளனாக இரு. அவ்வாறே கூர்மையான கண்கள் இளவரசரை பின்தொடர்ந்து சென்றான். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். அப்போது சூரியனின் வெப்பம் மிக கடுமையாகியது. இளவரசர் தன் மேலங்கியை தளர்த்தி திறந்துவிட்டார். சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனை அவர்கள் சந்தித்தார்கள். அவன் 2 தடிமனான மேலங்கிகளையும் ஒரு பெரிய தொப்பியையும் அணிந்திருந்தான். அவனது முகத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவன், எனக்கு குளிர்கிறது, குளிர்கிறது, மிகவும் குளிர்கிறது என்று முணுமுணுத்தான். உனக்கு ஏன் குளிர்கிறது, குளிர் மனிதனே என்று இளவரசர் கேட்டார். சூரியனின் வெப்பம் மிக கடுமையாக இருக்கிறது. எங்கள் மேலங்கிகளையும் சட்டைகளையும் நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கு மிகவும் வெப்பமாக இருக்கிறது. நான் என் மேலங்கியை திறந்துவிட்டால் என்று அந்த குளிர் மனிதன் பதிலளித்தான். சூரியனே மறைந்துவிடும். பனி பொழியத் தொடங்கிவிடும். கடும் குளிரின் காரணமாக அனைத்தும் உறைந்து இறந்துவிடும். என்னுடன் வா என்று இளவரசர் அழைத்தார். எனக்கு ஒரு பணியாளனாக இரு. ஆனால் தயவு செய்து உன் மேலங்கியை மட்டும் திறந்து விடாதே. அந்த குளிர் மனிதன் இளவரசருடன் சென்றான். இளவரசர் சார்லஸும் அவருடைய பணியாளர்களும் நகரத்திற்கு வந்தடைந்தனர். இளவரசர் அரசியை சந்திக்கச் சென்றார். நான் இளவரசியை மணக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அரசி, நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும். அவற்றை செவ்வனே செய்யுங்கள். அப்போது நீங்கள் இளவரசியை மணக்கலாம் என்று பதிலளித்தாள். முதல் காரியம் என்ன என்று இளவரசர் கேட்டார். என்னிடம் ஒரு அழகான நீல நிற ரத்தினம் உள்ளது. நேற்று அது ஆற்றில் விழுந்துவிட்டது. சூரியன் மறைவதற்குள் அந்த ரத்தினத்தை என்னிடம் கொண்டு வா. இளவரசன் தன் பணியாளர்களிடம் திரும்பிச் சென்றான். நாம் அந்த ரத்தினத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று அவன் அவர்களிடம் கேட்டான். கூர்மை பார்வை, குயிக் ஐஸ், தன் கையை தன் கண்ணிலிருந்து விலக்கினான். நான் அதை தேடுகிறேன். அவன் ஆற்றங்கரைக்கு சென்றான். அதோ அங்கே இருக்கிறது. என்னால் அதை பார்க்க முடியவில்லை என்று நீண்ட கைகள் லாங் ஆர்ம்ஸ் கூறினான். அப்போது குண்டன் ஃபேட்மேன் தன் வாயை திறந்து ஆற்றில் இருந்த நீரை குடித்தான். சிறிது நேரத்திலேயே ஆறு வற்றி போனது. நீண்ட கைகள் அந்த ரத்தினத்தை எடுத்து இளவரசனிடம் கொடுத்தான். அந்த ரத்தினத்தை பார்த்ததும் அரசிக்கு கடும் கோபம் வந்தது. பிறகு அவள், நாளை இந்த இளவரசனுக்கு நான் மிக கடினமான ஒரு வேலையை கொடுக்கப் போகிறேன் என்று கூறினாள். அவள் ஆழ்ந்து சிந்தித்தாள். அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் காலையில் இளவரசன் சீக்கிரமாகவே கண்விழித்தான். அவன் மீண்டும் அரசியை சந்திக்கச் சென்றான்.
நீண்ட பயணத்திற்கு பிறகு உனக்கு பசியாக இருக்கும் என்று அரசி ஒரு குளிர்ந்த புன்னகையுடன் கூறினாள். வெளியே என்னிடம் 30 கோழிகள் இருக்கின்றன. 12 மணிக்குள் அவற்றை சாப்பிட்டு முடித்துவிடு. ஒரு கோழிக்கால் கூட மிச்சமிருக்க கூடாது. நான் என் நண்பன் ஒருவனை அழைத்து வரலாமா என்று இளவரசன் கேட்டான். நண்பன் இல்லாமல் சாப்பிடுவது எனக்கு பிடிக்காது. நீ ஒரு நண்பனை அழைத்து வரலாம் என்று அரசி அனுமதி அளித்தாள். இளவரசன் அங்கிருந்து கிளம்பினான். இன்று மதியமே அவன் செத்து மடிவான் என்று அரசி தன் மகளிடம் கூறினாள். சொல்லிவிட்டு அவள் சத்தமாகச் சிரித்தாள். இளவரசன் தன் நண்பர்களிடம் திரும்பிச் சென்றான். கொண்டா, என்னுடன் வா என்று அவன் அழைத்தான். கொண்டன் அந்த 30 கோழிகளையும் மிக விரைவாக சாப்பிட்டு முடித்தான். பிறகு அரசியின் மற்ற விலங்குகளையும், சமையலறையில் இருந்த ரொட்டிகளையும், மரங்களில் காய்த்திருந்த பழங்களையும், நிலத்தில் விளைந்திருந்த காய்கறிகளையும் அவன் தின்று தீர்த்தான். இப்போது நான் வேறு எதை சாப்பிடலாம் என்று குண்டன் கேட்டான். அங்கே சாப்பிடுவதற்கு வேறு எதுவும் இல்லாததால் அவன் தூங்கச் சென்று விட்டான். 12 மணி ஆனதும் அரசி தனக்கான மதிய உணவை கொண்டு வருமாறு பணித்தாள். அவள் வெகு நேரம் காத்திருந்தாள், ஆனால் உணவு எதுவும் வரவில்லை. அவள் சமையல்காரனை பார்க்கச் சென்றாள். என் மதிய உணவு எங்கே என்று அவள் கேட்டாள். ஒரு குண்டன் தோட்டத்திலிருந்த அனைத்தையும், சமையலறையிலிருந்த அனைத்தையும் தின்று தீர்த்துவிட்டான். இப்போது அங்கே உணவு என்று எதுவுமே இல்லை. அரசிக்கு கோபம் மேன்மேலும் அதிகரித்தது. அப்போது அவளுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. ஹா ஹா என்று அவள் சிரித்தாள். இப்போது அவனை நான் எப்படியும் பிடித்து விடுவேன். 3வது நாளில் இளவரசன் மீண்டும் அரசியை சந்திக்க வந்தான். இன்று இரவு என்னுடன் உணவருந்துகிறீர்களா என்று அவள் ஒரு இனிய புன்னகையுடன் கேட்டாள். அதன் பிறகு, இளவரசியுடன் 2 மணி நேரம் அமர்ந்திருக்க விரும்புகிறீர்களா? ஆம் என்று இளவரசன் பதிலளித்தான். நான் அதை மிகவும் விரும்புவேன். இளவரசியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உறங்கிவிட மாட்டீர்களே என்று அரசி கேட்டாள். உறங்கிவிடுவதா என்று இளவரசன் வியப்புடன் கூறினான். ஒருபோதும் இல்லை. இளவரசியுடன் இருக்கும்போது ஒருவர் உறங்கிவிட்டால் என்று அரசி கூறினாள். இளவரசி மாயமாக மறைந்து விடுவாள். பிறகு அந்த நபர் இறந்து விடுவார். இளவரசன் தனது மிக அழகான ஆடைகளை அணிந்து கொண்டான். அவன் அரசியுடன் உணவருந்தினான். அவர்களின் உரையாடல் மிகவும் உணர்ச்சியற்றதாக இருந்தது. வேலைக்காரர்கள் அற்புதமான உணவுகளையும் பானங்களையும் கொண்டு வந்து பரிமாறினர். இளவரசன் ஒரு நிமிடம் வேறு பக்கம் திரும்பியபோது அரசி விரைவாக ஏதோ ஒன்றை அவனது ஒயின் கோப்பையில் போட்டாள். இளவரசன் அதை பார்க்கவில்லை. அவன் அந்த ஒயினை குடித்தான். பிறகு ராணி அவனை இளவரசியிடம் அழைத்துச் சென்றாள். அவர்கள் பல படிகள் ஏறி ஒரு உயரமான அறைக்கு சென்றனர். இளவரசி ஜன்னல் ஓரமாக சோகமாக அமர்ந்திருந்தாள். மாலை சூரியனின் செவ்வொளி அவளது அழகிய முகத்தை ஒளிரச் செய்தது. கீழே இருந்த நதி, ஜன்னலைச் சுற்றியிருந்த மலர்கள் மற்றும் அவளது ஆடை ஆகிய அனைத்தும் ஒரே நிறத்தில் இருந்தன. இளவரசன் இளவரசிக்கு அருகில் அமர்ந்தான். சிறிது நேரத்திற்கு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் திடீரென்று இளவரசனின் கண்கள் கனத்தன. அவன் தூங்க ஆரம்பித்தான். அவனால் இளவரசியின் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. அவன் கண்கள் மூடிக்கொண்டன. அவன் தூங்கிவிட்டான். அரை மணி நேரம் கழித்து அவன் மீண்டும் கண்களை திறந்தான். இளவரசி அங்கே இல்லை. அவன் அறை முழுவதும் தேடினான், ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் ஜன்னலுக்கு ஓடிச் சென்று வெளியே பார்த்தான். கீழே பீக்கியர் இருப்பதை கண்டான். அவன் பீக்கியரை அழைத்து, இளவரசி இங்கே இல்லை. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் நாம் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றான். லாங் ஆர்ம்ஸ் இளவரசனை தரையில் இறக்கிவிட்டது. பீக்கியர் தன் காதை தரையில் வைத்தான்.
அவள் அழைக்கிறாள். அவள் ஆற்றின் மறுகரையில் இருப்பதாகச் சொல்கிறாள். அவள் ஒரு மரத்தினுள் இருக்கிறாள். அவளுடைய தாயின் ஆட்கள் அவளை அங்கே வைத்தார்கள். விரைவு கண்கள் பார்த்தன. ஆம், என்றான் அவன், என்னால் அவளை பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் அவளை எப்படி மீட்பது என்று இளவரசன் கூச்சலிட்டான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது என்றான் குளிர் மனிதன். அவன் தன் மேலங்கியை திறந்தான். பனி பொழிந்தது. எல்லாம் வெண்மையாக மாறியது. குளிர் மனிதன் ஆற்றில் குதித்தான். தண்ணீர் பனிக்கட்டியாக மாறியது. அவர்கள் பனிக்கட்டியின் மீது ஓடி இளவரசியை திரும்ப அழைத்து வந்தனர். நீண்ட கரங்கள் இளவரசனையும் இளவரசியையும் ஜன்னல் வழியாக மீண்டும் உயரமான அறைக்குள் கொண்டு சென்றன. அவர்கள் அமர்ந்ததும் கதவு திறந்தது. ராணி உள்ளே வந்தார். இளவரசியை கண்டதும் அவரால் பேச முடியவில்லை. அவர் அவர்களுக்கு ஒரு குளிர்ந்த புன்னகையை அளித்தார். நாம் மிகவும் சுவாரஸ்யமான உரையாடலில் இருக்கிறோம் என்றான் இளவரசன். நாம் மரங்களையும் ஆறுகளையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடன் வாருங்கள் என்றார் ராணி. இது இரவு. உங்கள் படுக்கையறை தயாராக உள்ளது. உங்கள் வேலையாட்களும் அங்கே தூங்கலாம். இளவரசன் இளவரசிக்கு இரவு வணக்கம் கூறிவிட்டு அவனும் அவனது வேலையாட்களும் ராணியை பின்தொடர்ந்தனர். அவள் அவர்களை ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் சென்றாள். அரசி கதவை மூடினாள். அவள் சமையல்காரரிடம் ஓடிச் சென்று அவர்களின் அறைக்கு கீழே ஒரு பெரிய நெருப்பை மூட்டுங்கள் என்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அறை மிகவும் சூடானது. இளவரசர் கதவண்டை சென்றார். ஆனால் அவரால் அதை திறக்க முடியவில்லை. நமக்கு கீழே ஒரு பெரிய நெருப்பு எரிவதை என்னால் கேட்க முடிகிறது என்றார் பெரிய காது. இது அற்புதமாக இருக்கிறது என்றார் குளிர் மனிதன். என் வாழ்வில் முதல் முறையாக நான் மிகவும் கதகதப்பாக உணர்கிறேன். குளிர் மனிதனே, உன் மேலங்கியை திற என்றார் இளவரசர். குளிர் மனிதன் தன் மேலங்கியை திறந்ததும் அறை மீண்டும் குளிர்ச்சியடைந்தது. இது பரவாயில்லை என்றார்கள் அவர்கள். ராணி கதவருகே நின்று கவனித்தாள். அவள் அவர்கள் பேசுவதை கேட்டாள். அவள் சமையல்காரரிடம் ஓடிச் சென்று நெருப்பை இன்னும் சூடாக்குங்கள் என்றாள். குளிர் மனிதன் புன்னகைத்தான். நான் மீண்டும் கதகதப்பாக உணர்கிறேன் என்றான் அவன். அவர்கள் நம்மை சமைக்கிறார்கள் என்றார்கள் மற்ற வேலையாட்கள். உன் மேலங்கியை கழற்று என்றார் இளவரசர். இளவரசர் குளிர் மனிதனின் மேலங்கியை எடுத்துக்கொண்டார். எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது என்றார் குளிர் மனிதன். தயவு செய்து என் மேலங்கியை திருப்பிக் கொடுங்கள். குளிரில் நடுங்கியதால் இளவரசனால் பேச முடியவில்லை. கொழுத்த மனிதன் அழுதான். அவன் தலைமுடியில் பனி உறைந்திருந்தது. ராணி கதவருகே வந்தாள். அவள் செவி கொடுத்தாள். எந்த பதிலும் இல்லை. அவர்கள் இப்போது இறந்துவிட்டார்கள் என்றாள் அவள். அவள் கதவை திறந்தாள். இளவரசனும் அவனது வேலையாட்களும் அறையை விட்டு வெளியே ஓடினார்கள். நாம் போய் நெருப்பருகே அமர்வோம் என்றான் இளவரசன். ராணியால் வெல்ல முடியாது என்பதை அவள் இப்போது உணர்ந்தாள். அதனால் அவள் நாட்டை விட்டு வெளியேறினாள். இளவரசி இளவரசனை மணந்து கொண்டாள். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். நல்ல வேலையாட்களும் அவர்களுடன் வாழ்ந்தார்கள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.